இப்போ எஸ்ஐபி, டிஐபி, ஹெச்ஐபி. எஸ்ஐபி அப்படிங்கிறது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். மியூச்சுவல் ஃபண்டில் மாதம் ஒரு அமௌண்ட்டை நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம ஃபோலியோவுக்கு மாறுறதை தான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்போ நமக்கு சூட் ஆகும் அப்படின்னா, லாங் டேர்முக்கு ஒரு டிசிப்ளின்டு மேனரில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் ஒரு பெரிய கார்பஸை கண்டிப்பாக ரீச் பண்ண முடியும். இதுவே டிஐபினா என்ன அப்படின்னா, டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான். டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்மளோட லைஃப் கவர். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம்னு எல்லாரும் ஆரம்பத்திலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான் ஒவ்வொருத்தங்களும் இதை எவ்வளோ ஏர்லியாக எடுக்கிறாங்களோ அது ரொம்ப நல்லது. நம்மளோட டிபெண்ட்டாக இருக்கலாம், அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளால் கொடுக்க முடியும். அடுத்து ஹெச்ஐபி. ஹெச்ஐபினா என்ன அப்படின்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான். நமக்கு ஒரு மருத்துவ செலவு வரதா இருக்கலாம், திடீர்னு நமக்கு ஏதாவது ஒரு நோய் அந்த மாதிரி வந்தாலும் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான் மூலமா நம்ம ஒன்று கேஷ்லெஸ்ஸாக பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம கிளைம் பண்ணி திரும்ப எடுத்துக்கலாம். ஸோ இது மூணுமே ரொம்ப முக்கியமான விஷயங்கள்.